ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மாக்லூர் கிட்ட இருக்கிற முதுகானப்பள்ளியில் பார்த்திங்கன்னா திருவிழா, அதனால நம்ம அங்கே வந்திருக்கோம். ஸ்ரீ ஆஞ்சநேய கோவிலில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம், அதுக்கு தான் நம்ம போயிருக்கோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே கோவில் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்டு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பண்டிகை வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம போயிருந்தோம். நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாப்பிட வந்துட்டோம். ரொம்ப கிராண்டாகவே பண்ணியிருந்தாங்க. 3 days பார்த்திங்கன்னா பண்டிகை நடந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராகவே பண்டிகை பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், கும்பாபிஷேகம்ன்றதுனால கும்பம் வச்சு நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் கோயில். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கோலாட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக கோலாட்டம் எல்லாம் ஆடினாங்க. பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 3 days பார்த்திங்கன்னா பண்டிகை. நம்ம ஃபைனல் டே தான் போனோம். கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கட்டியிருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக பார்த்திங்கன்னா திருவிழா நடந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கோலாட்டம் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா சாங்கு போயிட்டு இருக்குது. நம்ம சாங் டைரெக்டாக போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் வரும். அதுக்காக நான் மியூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாங்கோட பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். நைட்டு கூட பார்த்திங்கன்னா கரகம் எல்லாம் ஆடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நைட்டுக்கும் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. பாருங்கள், கேரளா பேண்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. மாட்டுக்கு எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு ஊர்வலம் மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாட்டுக்கிட்டெல்லாம் நின்று எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வாங்க, கரகம் ஆடுறாங்க, அதை பார்க்க நம்ம போகலாம். பாருங்க, நைட்டும் ஆயாச்சு. 8 o'clock எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக லைட்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். LED டிவி எல்லாம் இந்த மாதிரி ஷோ பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாமி படம்லாம் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கரகம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி கரகம் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பூவில் கரகம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுதான் நான் பார்த்துருப்பேன். அது பார்க்கவே அவ்வளோ வெயிட்டாக தெரியும் நம்மளுக்கு பார்க்கும்போதே. ரொம்ப சூப்பராகவே ஆடினாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் தலையில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, நார்மலாக தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருக்குமா. ஆனால் தண்ணி வச்சுட்டு விளையாடுறது ரொம்பவே கஷ்டம். பரதநாட்டியம் எல்லாம் ஆடினாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, போகிறதுக்குள்ளாரே மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். இல்லைன்னா அதையும் நான் வீடியோ எடுத்திருப்பேன். ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த மாதிரி வச்சு விளையாடினது. நீங்கள் எவ்வளோ பேர் இந்த மாதிரி கரகம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஏன்னா பசங்களை வச்சுட்டு என்னால் ஃபுல்லாக கூட பார்க்க முடியல. கையில் பார்த்திங்கன்னா நெருப்பெல்லாம் வச்சு விளையாடினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கரகம் ஆடுறவங்க காசு ரோல் பண்ணி மண்ணில் வச்சிடுவாங்க. இவங்க படுத்துட்டு கண்ணிலே எடுத்து காட்டுவாங்க காசு எல்லாமே. ரொம்ப சூப்பராக விளையாடுவாங்க ஊரில். நான் சின்ன வயசில் பார்த்தது. எல்லாருமே ரொம்ப சூப்பராக பார்த்துட்டே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நைட்டு கூட இங்கே சாப்பாடு போட்டாங்க. 3 daysமே பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டாங்க. நாங்கள் போனது ஃபைனல் டே மட்டும்தான். இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினாங்க. ரொம்ப நல்லதாம்மா. இவங்களுக்கு இப்போ திருஷ்டி வாங்கினாங்க 11th. பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. 5 கலசம் வச்சு விளையாடினாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த மாதிரி நான் பார்த்ததில். எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பூவில் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. பேக் சைடும் பார்த்திங்கன்னா பூ தான் இருக்கும். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு.
பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கையில் பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு வச்சு கூட விளையாடினாங்க. எவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்கள். அவங்க தைரியமாக தான் விளையாடுறாங்க, நம்மளுக்கு தான் பயமாக இருக்குது அவங்க விளையாடுறத பார்த்தா. ரொம்ப சூப்பராக விளையாடினாங்கண்ணா. கையில் பார்த்திங்கன்னா குட்டி செட்டி மாதிரி வச்சுட்டு அதில் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு சூப்பராக விளையாடினாங்க. கீழே உக்காந்து கால் எல்லாமே தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் விளையாடினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.